ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நம்மளோட ஜீவநதி ப்ரொமோட்டர்ஸ் வழங்கும் ஒரு ஸ்பெஷலான லைவில் இருக்கும். நம்ம கூட டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சி வந்திருக்காங்க. ஸோ இவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம். இந்திய தேசிய திருச்செங்கோடு தொகுதி தலைவராக இருக்காங்க. அரிசி மண் வச்சுருக்காங்க. ரியல் எஸ்டேட்டில் பயங்கரமாக ஒரு கலக்கிட்டு இருக்காரு. ஸோ நிறைய புகழை சுமந்துட்டு அழகாக ஸ்மைலோடு உட்காந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஷோக்கு உங்களை வரவேற்கிறோம் அண்ணாச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப சூப்பராக இருக்கு மேடம். ரொம்ப சூப்பராக இருக்கிறேங்க. அருமையா இருக்கிறேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. நீங்க வந்துட்டு லைக் வரும்போதே ஒரு வைபா நல்லா ஜாலியா எந்துவாவே வருவீங்க. ஸோ இன்னைக்கும் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி அழகா அந்த சிரிச்ச முகத்தோடவே வந்தீங்க. அப்ப வரும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த டைம் ஏதாவது பயங்கரமான ஆஃபரா இருக்க போகுது. பிகாஸ் ஆஃபர்னாவே அண்ணாச்சி தான், அண்ணாச்சினாவே ஆஃபர் தான். ஸோ இந்த லைவ்ல கண்டிப்பா ஒரு கோலாகலமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்தோடனே கெஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்ம பிசினஸ்லாம் போயிட்டு இருக்கு அண்ணாச்சி? சூப்பர் மேடம். நம்ம பிசினஸ் வந்து மேடம் டே பை டே ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அருமையாக, அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துங்க, நாளுக்கு நாள் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து அதிக வாடிக்கையாளர்கள் கொண்ட நிறுவனமாக நம்ம ஜீவநதி மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக உருவெடுத்து வருது மேடம். கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி நம்மளோட திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா நியர்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-45க்கு மேலே நீங்கள் பிளாட்ஸ் போட்டாச்சு. 45 பிளாட் வெற்றிகரமாக முடிச்சிருக்கீங்க மேடம். வெற்றிகரமாக முடிச்சிட்டீங்க. இப்போ என்ன எங்க பிளாட் போட்டிருக்கீங்க? சூப்பர். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்காங்க. நாங்கள் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இன்னைக்கு லைவ் வரப்போகுதுன்னு போட்டால் எங்களுக்கு வர மெசேஜ் என்ன பிளாட் அண்ணாச்சிட்ட சொல்லி ஆல்ரெடி கம்மியாக தான் தராரு, நீங்கள் டேரெக்டாக பேச முடியுமான்னு எங்களுக்கு நிறைய கால்ஸ்லாம் வருது. சூப்பர். ஸோ இன்னைக்கு என்ன செக்மெண்ட்னு எங்களுக்கு சொல்லுங்க அண்ணாச்சி, எங்களால் வெயிட் பண்ணவே முடியாது. சூப்பர் மேடம். அதாவது வந்துங்க இப்போ லைவ்ல வந்து மேடம் ஒரு 2 பிரச்சனை வந்து வெற்றிகரமாக சூப்பராக பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க. எதுன்னு கேட்டீங்கன்னா மேடம், திருச்செங்கோட்டை வால்ரேட்டு பக்கத்துலங்க வெற்றி நகர். ஆமாம், ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்கு. இதில் என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா மேடம், நம்ம சைட்லேயே வந்துங்க 5 வீடு அற்புதமான வீடு கட்டி மக்கள் குடியிருக்கிறாங்க. நம்மளோட சைட்டு வாங்கின வாடிக்கையாளர்கள் வீடு கட்டி அவங்க குடியிருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம சைட்டு வந்து இன்னைக்கு அதாவது திருச்செங்கோடு வந்து மேடம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து திருச்செங்கோடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க திருச்செங்கோடு பிளாட்டை வாங்க முடியாதுங்க. ஆமா, அதாவது வந்து ஒரு ஈரோட்டுக்கு ஈக்குவலா, ஒரு சேலத்துக்கு ஈக்குவலா திருச்செங்கோடு வந்து பயங்கரமா ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி வந்துட்டு இருக்குது. ஆனாலும் மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லேண்ட் பாத்தீங்கன்னா நீங்க திருச்செங்கோடு லேண்ட் ரேட் கம்மியா இருக்குதுங்க. ஆமாங்க, அதாவது நல்லா போறீங்க மேடம். ஒரு சிங்க குட்டியை நீங்க பாத்தீங்கன்னா, சிங்க குட்டியை நீங்க சின்ன சிங்க குட்டியா இருக்கும்போது நீங்க அதை பார்க்கலாம், அது கூட பழக்கலாம், அதை கூட பேசலாம். ஆனா அந்த சிங்கம் 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கம் காட்டுக்கு பெருசா வரும். அப்புறம் சிங்கத்துக்கிட்ட போக முடியாது. அதாவது திருச்செங்கோட்டுல பிளாட் வாங்க ஒரு நல்ல ஒரு நேரம், ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ரேட்லாம் வந்து நீங்க ரொம்ப கம்மியா கொடுக்குறோம். அதனால வந்து நீங்க திருப்பூர்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, திருச்சியில இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து, திருநெல்வேலியில இருந்தீங்க, தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல இருந்து நீங்க திருச்செங்கோடு நோக்கி மக்கள் வர்றாங்க அப்படின்னா நீங்க வந்து லேண்ட் ரேட்ல அங்க ரொம்ப கம்மியா கொடுக்குறோம். ஆமா, அதனாலதான் வந்து நீங்க பல மாநிலத்திலிருந்து, பல மாவட்டத்திலிருந்து ஜீவநதியில பிளாட் வாங்க வாடிக்கையாளர்கள் ஓடி வராங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிளாட் போட்டு எல்லா இடத்தையும் சுத்தி ரிங் ரோடு வந்துகிட்டே இருக்குதுங்க. ஆமா, ரிங் ரோடு வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, ரேட் நாங்க கம்மி ரேட்டே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு 2 வருஷத்துல இப்போ நீங்க பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாங்க சதுரடி வந்து நீங்க கொடுக்கறத விட நீங்க 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 மணிக்கு விலை ஏறங்க.
ஆமா மேடம், இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற பிளாட் நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கிறீங்க. ஆமா, நீங்க வந்து 2 வருஷம் கழிச்சு அந்த சைட்டை நீங்க பாத்தீங்கன்னா 30 லட்சம் கொடுத்தா இடம் வாங்க முடியாதுங்க. ஆமா, அந்த அளவுக்கு வந்து திருச்செங்கோடு வந்து ஒரு அசுர வளர்ச்சி, ஒரு பெரிய வளர்ச்சி நோக்கி பயணம் பண்ணது மட்டும் இல்லாம திருச்செங்கோடுல இது வரைக்கும் ரிங் ரோடு இல்லைங்க. இப்பதான் வந்து ரிங் ரோடு எங்க பார்த்தாலும் திருச்செங்கோடு சுத்தி ரிங் ரோடு நிறைய வந்துட்டு இருக்குது, போக்குவரத்து அதிகமாயிட்டு இருக்குது. அதனால வந்து நீங்க எல்லா மக்களும் வந்து மண்ணில போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பல மடங்கா பெருகிட்டு இருந்தாலும் கூட திருச்செங்கோடுல நீங்க ரேட் ரொம்ப கம்மிங்கிறதுனால மக்கள் வந்துட்டு இருக்காங்க. திருச்செங்கோடுல நம்ம அருமையா நம்ம வந்து இந்த வெற்றி நகர் ரேட் வால்ரேட் பக்கத்துல ஆமா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்ல கொடுத்துருக்கோம். அதனால மெயின் பிளேஸ் அந்த கேட் இது வந்துட்டு ரொம்ப மெயின் பிளேஸ். சூப்பர் சூப்பர். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் பக்கம் தான். சூப்பர். ஆமாங்க. அப்ப அங்க வரும்போது நீங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் அண்ணாச்சி? சூப்பர், நீங்க அருமையா கேட்கிறீங்க மேடம். மேடம் அதாவது எப்படி கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு அரிசி கடை வச்சிருக்கேன் மேடம், ஒரு அரிசி கடை வச்சிருக்கிறேன். ஒரு அரிசி கடை எனக்கு டெய்லி வந்து எனக்கு 2000 லாபம் தேவைப்படும். இதை நான் 100 அரிசி கடை வச்சுருந்தீங்களா, 100 அரிசி கடை வச்சுன்னா எனக்கு ஒரு கடைக்கு டெய்லி 2000 தேவைப்படாதுங்க. ஒரு கடைக்கு எனக்கு டெய்லி வந்து ஒரு 500 லாபம் அடிச்சாலே போதும். அப்ப 100 அரிசி கடை வச்சிருக்கேன், லாபத்தை போய் நீங்க கூட்டி பாருங்க, அது பல மடங்கு பெருசா இருக்கும். அதே போல நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டு அந்த ஒரு ப்ராஜெக்ட்லயே எனக்கு வந்து 20 லட்சம் லாபம் வேணும்னு சொல்லி நான் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்க மாட்டேங்க. எனக்கு வந்து சின்ன லாபம் கிடைச்சாலும் போதும். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க திருச்செங்கோடா இருக்கட்டும், நீங்க வந்து நாமக்கலா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், ஜீவநிதி குறிப்பா கம்பெனி மூலமா தான் நீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நிறைய கரைகள் கரையம் ஆகுது. ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டு நம்ம கம்மி ரேட்ல கொடுக்குறோம். கம்மியாவே நம்ம வந்து லேண்டை பர்ச்சேஸ் பண்றோம். ஆமா, மக்களுக்கு தேவையான எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஒரு சின்ன லாபம் தான் வைக்கிறேங்க. ஆமா, எனக்கு ஒரு பிளாட்டுக்கு எனக்கு 10,000 ரூபாய் தான் லாபம், நான் வந்து அடம்பிடிக்கிறதும் கிடையாதுங்க. ஒரு பிளாட்டுக்கு 1000 ரூபாய் கிடைச்சாலே போதுங்க. ஆமா, நம்ம மற்ற அதாவது வந்து பிளாட்டுக்கு 10,000 லாபம் வச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு எனக்கு 4 பிளாட் புக் ஆகும். பிளாட்டுக்கு 1000 ரூபாய் எனக்கு லாபம் கிடைச்சா போதும் சொல்லி ரேட்டை குறைக்கும் போது ஒரு நாளைக்கு வந்து 100 பிளாட் எனக்கு புக் ஆகும். அப்படிங்கும்போது என்னுடைய நீங்க லாபத்தை கணக்கிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லாபம் ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஆமா, இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு சூத்திரத்தை நான் வாழ்க்கையில என் தொழில வியாபாரத்தை பயன்படுத்துறதுனாலதான் நீங்க 40 ப்ராஜெக்ட் வச்சுக்காம முடிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஈரோடு மாவட்டமா இருக்கட்டும், சேலம் மாவட்டமா இருக்கட்டும், நாமக்கல் மாவட்டமா இருக்கட்டும், நீங்க எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸை பார்த்தாலும் ஜீவநிதி குரூப் ஆஃப் கம்பெனி தான் நிறைய பிளாட்டை கரை கொடுத்துட்டே வருது மக்களுக்கு. கண்டிப்பா சூப்பர். அதுவும் நீங்க சொன்னது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேத்துக்கு மனசு வராது. ஒரு கம்மியான ரேட்ல நமக்கு வந்தா போதும் அப்படியே பயங்கரமா நிப்பாங்க. இல்லங்க 2 லட்சம் தான், இல்லங்க 1 லட்சம், 1 ரூபாய் கூட கை பண்ண மாட்டேன் அப்படின்னு நிப்பாங்க. சோ எல்லாருமே வீடு வாங்கணும், எல்லாருமே மனைகள் வாங்கணும், நீங்க அனுசரிச்சு பண்ணி தர அந்த ஒரு மனசு வந்துட்டு நீங்க நிறைய பேர்த்தோட கனவை நிறைவேற்றிட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஆஃபர்னாவே அண்ணாச்சி தான், அண்ணாச்சினாவே ஆஃபர். சோ இந்த டைம் என்ன ஆஃபர்? ஏன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் லைவ்ல வரும்போது திடீர்னு எதுனா ஒரு விஷயத்தை போட்டு ஹார்ட்டை பஞ்சர் பண்ணுவீங்க. இவ்வளவு பெரிய ஆஃபரா அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி இந்த டைம் என்ன ஆஃபர் இருக்கு நான் வந்ததுல இருந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்க டைரக்டா லைவ்ல தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா மேடம், இந்த ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் மேடம். இந்த ஆஃபர் சொல்றதுக்கு முன்னாடிங்க இப்போ நமக்கு லைவ்ல 2 ப்ராஜெக்ட் பத்தி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சொல்லிட்டேங்க, வெற்றி நகர். ஆமா, வால்ரேட் பக்கத்துல நாங்க அமைச்சு கொடுத்துருக்கோம். ரொம்ப கம்மி ரேட்ல கொடுக்குறோம். நம்ம சைட்ல 5 வீடு பிரம்மாண்டமா சூப்பரா நம்ம பிளாட் வாங்கினவங்க வீடு கட்டி அற்புதமா மகிழ்ச்சியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம நம்ம சைட் பக்கத்துல ரிங் ரோடு பிரம்மாண்டமா பெருசா வேலை ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூப்பரான ஒரு இடத்துல, அருமையான இடத்துல ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கிறோம். வெற்றி நகர் இதுல இந்த ப்ராஜெக்ட் இப்ப நம்மளுக்கு வேகமா புக்கிங் ஆகிட்டு இருக்குங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ராஜெக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா மேடம், திருச்செங்கோட்டு இருந்துங்க பரமத்தூர் ஒரு பைபாஸ்ல திருச்செங்கோட்ல வாழ்ந்து கேட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மெயின் ரோட்லயே புது புளியம்பட்டி அப்படிங்கிற இடத்துலங்க 150 பிளாட் பெருசா பிரம்மாண்டமா சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆமா, பிளாட்டுக்குள்ள ஒரு 5 வீடு பிரம்மாண்டமா பெரிய வீடு இருக்கு. அதுல 2 வீடு விலைக்கு கொடுத்துட்டோம். அந்த 2 வீடையும் வாங்கினவங்க வீடை வந்து புனியாசனை பண்ணி பால் காய்ச்சி சந்தோஷமா அந்த வீட்டுல குடி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட் மொத்தம் 130 பிளாட்டுங்க. 130 பிளாட் பயங்கரமா இருக்கும். உள்ள இபி வசதி இருக்குது, உள்ள வந்து ரோடு வசதி இருக்குது, தண்ணி வசதி இருக்கு, பிரம்மாண்டமான மிகப்பெரிய தண்ணி தொட்டி, அற்புதமான தண்ணி டேங்க் கட்டி வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்த பார்த்தாலும் எல்லாரும் பிடிக்கும். ஆமா, அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா இந்த பாலிசா அப்படி பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்குங்க. அந்த சைட்டை பார்த்தாலே
ஒரு ஆசையா இருக்கும். ஆமா, அண்ணாச்சி போட்ட புளியம்பட்டியில போட்ட சைட்ல நிச்சயமா ஒரு பிளாட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை படக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து வாழ்க்கைக்கு அது வாழ்க்கை வந்து கரெக்டா 5 கிலோமீட்டர் தாங்க. அது மட்டும் இல்லாம அது நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பிளாட் 5 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப பக்கம். சோ அதுல இருந்து இன்னும் பக்கம். லைக் இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச 6 to 10 minutes குள்ள தான் வரும். ஆமா மேடம், ஆமா மேடம். அதாவது 2 5 நிமிஷம் சைட்டுக்கு வந்துடலாங்க. ஆமா, வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆமா 5 நிமிஷத்துல அப்படியே வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவர் பேசிக்கிட்டு 5 நிமிஷத்துல சைட்டுக்கு வந்துடலாம். அந்த அளவுக்கு திருச்செங்கோடு டவுன் ஒட்டி. ஒரே ஒரு கால் வந்து பார்க்கலாம். ஹலோ ஹலோ, ஹாய், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரியாங்க. பிரியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கேன். அண்ணாச்சிட்ட பேசுறீங்களா? பேசுறேன். ஓகே மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? மேடம் சூப்பராக மேடம், சூப்பராக மேடம், சூப்பராக இருக்கிறேங்க. சரி 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 சார். சார் இந்த 1 லட்சம் ஒரு மனைக்கு போட்டுருக்கீங்க சார். ஆமா, எங்கேங்க சார்? சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். மேடம் அதாவது வந்துங்க, முதல்ல வர ஒரு 50 வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் ஒரு பிளாட் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேங்க. ஆமா ஆமா மேடம். அதாவது வந்துங்க, அது எங்க போறோம் கேட்டீங்கன்னாங்க, திருச்செங்கோட்டுல இருந்துங்க நாமக்கல் மெயின் ரோட்லயே வேலங்கொண்டப்பட்டியில இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல போட்டிருக்கேங்க. ஆமா, வேலங்கொண்டப்பட்டி வந்து நீங்க வந்தா போதும் மேடம். வேலங்கொண்டப்பட்டியில இருந்து 10 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். 10 நிமிடம் பயணத்துல தான் அமைச்சு கொடுத்துருக்கேன். ஒரு சைட்டுக்கு விலை 1 லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க. ஆமா மேடம், நல்ல வாய்ப்பு. எதுக்கு கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா மேடம், நீங்க வந்துங்க, என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர் சிறப்பா சூப்பரா அருமையா வாழ்ந்துருக்குங்க. உணவு தேவை. ஆமா, நான் பிரம்மாண்டமா அரிசியை வந்து பெரிய அளவு சாதனை பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு அரிசி வியாபாரி. இன்னைக்கு எனக்கு அரிசி கடைகள் இருக்கு. 2வது மேடம், குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்கு மேடம். ஆமா, தமிழ்நாட்டில் வாழ்ற எல்லா தலைவர்களும் சொந்த வீட்டுல வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்காக தான் மேடம் நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு நான் வந்தேங்க. அதனால மேடம், நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளாட் விலை வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் மேடம். ஒரு பிளாட் விலை 1 லட்சம் ரூபாய். எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. முதல்ல வர்ற 50 பேருக்கு மட்டும்தான். ஆமா மேடம். அதனால பெரியவங்க சொல்லுவாங்க, படைக்கு பிந்துகள் பந்திக்கு முந்துகள் சொல்லுவாங்க. ஆமா, பிந்துக்கு. அதனால வந்து முன்னோடி வர்ற ஒரு 50 பேருக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கேன் மேடம். ஆமா ஆமா மேடம், எல்லாமே நாங்க பண்ணிருக்கோம். நீங்க ஆபீஸ் வாங்க, திருச்செங்கோட்ல ஈரோடு மெயின் ரோட்லீங்க, செல்வரெடி அரிசி கடைக்கு பக்கத்துல நம்ம ஆபீஸ் சிறப்பா சூப்பரா செயல்படுங்க. நம்ம ஆபீஸ்ல சுமார் ஒரு 50 பேர் ஒர்க் பண்றாங்க, மேனேஜர் இருக்காங்க. நீங்க ஆபீஸ் வந்தா போதும், நம்ம காரு, நம்ம டிரைவர், நம்ம வண்டியிலே போய் நம்ம இடத்துல நீங்க தாராளமா பார்க்கலாம். கண்டிப்பா வாங்க மேடம், சண்டே கண்டிப்பா வாங்க. 5 இளவக்காரு, நம்ம 5 டிரைவரு, நம்ம மேனேஜரும் ரெடியா ஆயத்தமா இருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா நீங்க வாங்க மேடம். அந்த 50 பேர்ல நீங்க ஒருத்தரா இருக்கணும். நான் உங்களை மனசார வாழ்த்துறேன். ஆனா நேற்றுக்கிழமை நாங்க ரொம்ப பிஸியா இருப்போங்க. நீங்க கண்டிப்பா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்க மேடம், வாங்க மேடம், கண்டிப்பா வாங்க. அது மட்டும் இல்ல மேடம், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க, உங்க உற்சாக உறவினர்கள் சொல்லுங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு பிளாட் 1 லட்சம் ரூபாய்க்கு யாராலும் கொடுக்க முடியாது. ஆமா ஆமா மேடம், குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்கு. எல்லா தலைவிகளும் சொந்த வீட்டுல வாழணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல, நல்ல உள்ளத்துலதான் ஒரு பிளாட்ல 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் மேடம். ஆஃபர் பரவாயில்லைங்களா மேடம்? சூப்பரா இருக்குங்களா? ஆஃபர் சூப்பரா இருக்கு. ஆஃபர் ஆமா மேடம், ஆமா மேடம். அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் சொந்த வீடு, அதுதான் இந்த ராஜாசிங் எனர்ஜியோட இலக்கு. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். Thank you so much sir. வாங்க மேடம். டெஃபினட்டா கால் பண்ணிட்டு வாங்க. Thank you. ஓகே, சோ அண்ணாச்சி, நான் கேக்குற क्वेश्चन நீங்க ஸ்கிப் பண்ணி சொல்லிட்டு இருந்தாலும் காலர் மூலமா ரிவீல் பண்ணிட்டீங்க. சோ ஒரு பிளாட் வந்துட்டு நீங்க 1 லாக் கொடுக்க போறீங்க. இதுதான் இப்போ உங்களோட ஆஃபர். இது மேடம் ஆஃபர் மேடம், ஆஃபர் வேற லெவல். அண்ணாச்சி, தங்கமே ஒரு பவுன் வந்துட்டு ஜிஎஸ்டி இந்த செய்கூலி சேதெல்லாம் கம்மி பண்ணா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்துரும். அப்படிப்பட்ட டைம்ல ஒரு லேண்ட நீங்க வந்துட்டு இவ்ளோ லைக் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறது சீரியஸா யாருக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. ஆனா வந்துட்டு ரொம்ப
அதுல பயன்பட போற ஒரு பர்சன்ஸ்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடே வாங்க முடியாது நம்மளால லைஃப்ல. அன்றாட கூலி தொழிலாளிங்க, எப்படி சொல்றது, ஒரு நாளுக்கு ஒரு 500,000 rupees earn பண்றவங்க, இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு எப்பவுமே நம்ம வந்துட்டு சொந்த வீடெல்லாம் கட்ட முடியாது, ஒரு சொந்தமா இடம் வாங்க முடியாதுன்னு இருந்த அத்தனை பேத்தோட ஒரு கனவு வந்துட்டு சீக்கிரமா நிறைவேற போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுக்கு தான் நெருக்கம் அதிகமா இருக்கும். எப்படா நம்ம சம்பாதிக்கிறதுல நமக்கு சாப்பிடவே பத்தாது, அதுல சேர்த்து வச்சு 1,00,000 ரூபாய் தான் நம்ம எல்லாம் சேர்த்து வைக்க முடியும். இப்பெல்லாம் ரேட் வந்துட்டு அவ்வளவு விக்குது இவ்வளவு விக்குதுன்னு தான் எல்லாத்தோட ஒரு மைண்ட் செட்டா இருக்கும். அவங்களோட எல்லா விதமான தாகத்தையுமே நீங்க ஒரு தீர்த்த மாதிரி ஒரு சூப்பர் ஆஃபர் சொல்லிருக்கீங்க. வேற லெவல்ல நான் நீங்க ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்க, எனக்கு அதிகமான லாபம் எல்லாம் வேணாமா, எனக்கு கம்மியான லாபம் இருந்த போதும் எல்லாத்துக்குமே வீடு, அதாவது சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கறது அதுதான் என்னுடைய ஆசை மேடம். அனைவருக்கும் சொந்த வீடு, அதுதான் ராஜாசிங் அனஜோட இலக்காவே நான் கருதி வாழ்றதுனால மேடம் ஒரு பிளாட்டு விலை வந்து 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன் மேடம். ஆமா, அதாவது மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 2 போல ஒரு தங்கை செங்கல் பொருள் நீங்க ரோட்ல நடந்து போக முடியல, தங்க விலை போயிருச்சு. ஆமா, தலை தப்புதான், தங்க தப்புதான். உஷாரா இருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஆக்சுவலா வந்துட்டு காலேஜ் வர்றது இல்ல ஆஃப்டர் லைவ் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்க்ராலிங்ல போற நம்பருக்கோ இல்ல சேனலுக்கோ வந்துட்டு கால் வரும். அண்ணாச்சி கிட்ட போன் கொடுக்குறீங்க, அவர் கிளம்பிட்டாருங்க, முன்னாடியே நீங்க கூப்பிட்டுருக்கலாம்ங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு ஈரோடு மக்கள், திருப்பூர், லைக் சேலம் இல்லைன்னா கோயம்புத்தூர் சைட்ல இருந்து எல்லாம் கால் பண்ணுவாங்க. என்ன பிளாட் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு. இந்த மாதிரி லைக் எப்படி சொல்றது, திருச்செங்கோட்டுல இல்லாம சுத்தி இவ்வளோ இடத்துல இருந்து தள்ளியுமே அந்த அங்க வந்து இடம் வாங்கணுங்கிறதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டில் மேடம் அதிக வாடிக்கையாளர் கொண்ட ஒரு சிறப்பான நிறுவனமா சூப்பரான ஒரு கம்பெனியா ஜீவநிதி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் நல்ல மக்களால் போற்றப்படுகிற ஒரு நிறுவனமா இன்னைக்கு வந்து இன்னைக்கு செயல்பட்டு வருது மேடம். ஆமா, அன்னைக்கு வந்து திருப்பூர்ல இருந்து நிறைய பேர் நம்மளுடைய பிளாட் வாங்குறாங்க. திருப்பூர்ல எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், ஒரு பிளாட் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கவே முடியல. திருப்பூர்ல நிறைய வந்து பனியன் கம்பெனி இருக்கு, நிறைய கூலி தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வாடகை விட்டு தான் வாழ்றாங்க. அவங்க என்ன ஆசைப்படுறாங்க கேட்டீங்கன்னா, அண்ணாச்சி 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பிளாட் கொடுக்குறாரு. ஆமா, அதை எப்படியாவது நம்ம வாங்கணும், நம்மளுக்கு ஆதார் கார்டு இருந்துச்சோ இல்லையோ, ரேஷன் கார்டு இருந்துச்சோ இல்லையோ, நம்மளுக்கு ஒரு பிளாட் நம்ம தெரியல ஒண்ணு வேணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து திருப்பூர்ல நிறைய மக்கள் நம்மளுக்கு ஓடி வராங்க, நம்மளோட பிளாட் வாங்குறாங்க, நம்மள வந்து கரையம் பண்ணிட்டு போறாங்க. அந்த பிளாட்டை கரையம் பண்ணி அந்த பத்திரத்தை அவங்க கையில் கொடுக்கும்போது அப்படியே மனசார வாழ்த்துறாங்க, அண்ணாச்சி நீங்க கோடி கோடி பெருங்க அண்ணாச்சி. அந்த மக்களுடைய அந்த வாழ்த்து பத்தி அது பவர் இருக்குங்க. ஆமா, அந்த பவர் இருக்கு. அது மட்டும் கிடையாது, தாம் பெற்ற அந்த இன்பத்தை சொந்தக்காரங்களும் பிறகு நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் நம்ம மக்கள், தமிழ் மக்கள். ஆமா, அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க கம்மியில வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் நம்மளுக்கு வந்து கடல் அளவு போல வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஜீவநீதி வந்து அதாவது எப்போதுமே சுறுசுறுப்பா பரபரப்பா நம்ம கம்பெனியில ஒர்க் பண்ற 100 வேலைகளுக்கு எப்பவும் பார்த்தாலும் பிஸியா இருப்பாங்க. ஆமா, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், வந்து நம்ம வந்து மக்கள் ரொம்ப நேசிக்கிறோம். நான் அடிக்கடி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மேடம், மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஆமா, அது அந்த ஒரு தாரக மந்திரத்தை கொண்டு சிறப்பாக சூப்பராக சிந்தித்து செயல்படுவோம்னா இந்த ராஜசிங் மக்களுக்கு ஒரு நன்மை செஞ்சுட்டா வைங்களா மேடம். ஆமா, நன்மை செய்தால் ஆமா நிச்சயமா மேன்மை உண்டு. ஆமாங்க, அதனால வந்து நம்ம மக்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்லது செஞ்சுட்டோம்னா நம்ம மக்கள், தமிழ் மக்கள் நம்மளை வந்து உயர்த்திட்டே இருப்பாங்க. ஆமா, நம்ம மேல ரொம்ப பற்று பாசமா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து திருப்பூர்ல கூட நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் ஓபன் பண்ண போறோங்க. எப்படி கேட்டீங்கன்னா, திருப்பூர்ல கூடங்க வெகு சீக்கிரத்துல ஒரு 200 பிளாட் வேலை ஆயிட்டு இருக்குங்க, ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்த மாசம் திருப்பூர்லயும் ஜீவநிதி ஆமா சிறப்பா சூப்பரா அருமையா வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஓபன் பண்ணுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர், வேற லெவல்ல நிறைய விஷயங்கள் நீங்க ஒவ்வொரு டைமும் லைவ்ல வரும்போது புதுசா ஐடியாஸோட புதுசா ஒவ்வொரு இடத்துலயும் பிளாட்ஸோட பிளஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆஃபர் 1 lakhக்கு ஒரு லேண்ட் இந்த காலத்துல வாங்க முடியுமானா எனக்கு இப்ப வரைக்குமே நம்பவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அடிக்க சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா மேடம், இப்ப வந்து அந்த எல்லாம் வாய்ப்பு கடவுள் வந்து எல்லாரும் கொடுப்பாருங்க. கண்டிப்பா. ஆமா, இறைவன் வந்து நான் அடிக்க சொல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லோர் மேலும் தீயவர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். ஆமா, மழை பெய்யவே செய்யுங்க. அந்த மழை பெய்யும் போது அதை சிலவங்க அந்த மழை பெய்யும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலவங்க வந்து ஒரு டம்ளர் எடுத்து அப்படி சேமிச்சு எடுத்து வச்சிடறாங்க. சிலவங்க என்ன பண்றாங்க, ஒரு குண்டாவை கொண்டு போய் சேமிச்சு வச்சிடறாங்க.
சிலவங்க அண்டா கொண்டு செஞ்சு வச்சிடுறாங்க. சிலவங்க என்ன பண்றாங்க, அந்த தண்ணியை நல்லா பாதுகாப்பு பண்ணி அவங்க நல்ல மிகப்பெரிய மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டி அந்த தொட்டியை பாதுகாப்பு பண்ணி வச்சிடறாங்க. பண்ணி வைக்கும்போது அந்த மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியை எடுத்து பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு வந்து அதே மாதிரி வாய்ப்புகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரதான் செய்வீங்க. ஆமா, அதாவது வந்து ஒரு காலர் வராங்க. ஹலோ, ஹலோ, ஹாய், வணக்கம். ஹாய், வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு திவ்யாங்க. இப்ப நான் வந்து இந்த ஸ்க்ரோலிங்ல பார்த்தேன், நான் ஒரு மணி வந்து வாங்கினா 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அது உண்மைங்களா? உண்மைங்களா? அண்ணாச்சிட்டே கேளுங்க உண்மையான்னு சொல்லிட்டு. வணக்கம் மேடம், அண்ணாச்சி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நன்றி. நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர் மேடம், ரொம்ப சூப்பர் மேடம். மேடம் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி மேடம். அதாவது வந்து நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. 1 லட்சத்துக்குலாம் யாருமே தர மாட்டாங்க. அதுதான் நான் ஸ்க்ரோலிங் பார்த்ததுமே எனக்கு டிவியில பார்த்ததும் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால ஃபோன் பண்ணேன். நல்ல கேள்வி மேடம், நல்ல கேள்வி. எங்க வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு அதே Super. தான் கேட்டாங்க. இது மாதிரி ஓடுது, ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் கூப்பிட்டேங்க நினைச்சு. சொல்லுங்க, ஒரு சூப்பர் சரிங்களா? ஒரு 1 லட்சம் நாங்களா? மேடம். நிஜமாலுங்களா? என்னால முடியாதுன்னா யாரால முடியாது மேடம்? யாரால முடியாது, என்னால முடியும் மேடம். ஆமா மேடம். மேடம் அதாவது வந்துங்க, ஒரு பிளாட் விலை 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். முதல்ல வர 50 பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் மேடம். இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்சியூர்ல மேடம், நாமக்கல் மெயின் ரோடு வேலைக்கவுண்டப்பட்டி. வேலைக்கவுண்டப்பட்டி வந்து 10 நிமிட பயணத்துல அமைச்சு கொடுத்துருக்கிறோம். ஒரு பிளாட் விலை 1 லட்சம் ரூபாய். என்ன மேடம்? ஆமா மேடம், ஆமா மேடம். என்னங்க மேடம்? ஈரோட்ல அந்த மாதிரி மனைகள் இருக்கான்னு கேட்கறாங்க. ஈரோட்ல இருக்கு மேடம், ஈரோட்ல இருக்கு. ஆனா ஈரோட்ல நீங்க வந்து பணத்தை வந்து நீங்க வந்து கையில கொண்டு போய் பத்தாதுங்க. ஈரோட்ல பிளாட் வாங்கினா நீங்க ஒரு மஞ்சள் பையிலையோ இல்லைன்னா நீங்க ஒரு சூட்கேஸையோ பணம் கொண்டு வந்தாலும் ஈரோட்ல பிளாட் வாங்க முடியும். அதனால இன்னைக்கு இது ஒரு வாய்ப்பு மேடம், ஒரு நல்ல வாய்ப்பு. நாங்க வந்து அனைவருக்கும் சொந்த வீடு, ஆமா எல்லா இல்ல தலைவர்களும் இல்ல தலைவிகளும் சொந்த வீட்டில் வசிக்கலாம் வாழலாம்ங்கிற நல்ல எண்ணத்துல ஒரு பிளாட் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் மேடம். அது முதல்ல வர 50 பேருக்கு மட்டும்தாங்க மேடம். அந்த 50 பேர் எப்போ வர்றாங்களோ க்ளோஸ் ஆயிரும். அதிகபட்சம் ஒரு 4 நாள்ல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் புக் ஆயிடுச்சுங்க. ஆமா, இன்னும் 20 பிளாட் வேக்கன்ட் இருக்கு. இந்த 20 பிளாட் யாரெல்லாம் வராங்களோ அதுல ஒருத்தர் நீங்க கூட இருக்கலாங்க. ஆமாங்க, 50 பேருக்கு மட்டும் ஒரு பிளாட் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் மேடம். நல்ல வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. ஆமா, நம்மகிட்ட புக் பண்ணிக்கிற எல்லாருமே வந்து கூலி வேலை செய்யறவங்க, பெயிண்டிங் தொழில் செய்யறவங்க, நெசவு தொழில் செய்யறவங்க, விவசாயம் செய்யறவங்க, நடுத்தர மக்கள், சாதாரண மக்கள் எல்லாம் ஓடி வந்து நம்ம புக் பண்ணியிருக்காங்க. எதுக்காக கேட்டீங்கன்னா விட்டாச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரி ரேட்ல தமிழ்நாட்டிலே யாரும் வாங்க முடியாது. ஆமா மேடம். அது ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், இல்ல தலைவிகள் தான் நம்ம ஓடி வந்து அதிகம் புக் பண்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாச்சி தங்க நகையெல்லாம் நீ கழுத்துல போட்டு போக முடியல, பவுன் விலை ஏறி போச்சு. 2 பவுன் தங்க செங்கலை கழுத்துல போட்டு போனோம்னா எங்க தலை போகுதா இல்ல செயின் போகுதான்னு தெரியல. ஆமா, கொள்ளைகள் அதிகமாயிட்டு இருக்குது. அதனால அண்ணாச்சி நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பிளாட் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி. ஆமா, புக்கிங் அமௌண்ட் 50,000 ரூபாய். ஒரு பிளாட்டுக்கு புக்கிங் அமௌண்ட் 50,000 ரூபாய். இல்ல தலைவி எல்லாம் நிறைய பேர் புக்கிங் பண்ணிருக்காங்க. ஆமா மேடம். அதாவதுங்க வாங்க மேடம், திருச்சி ரோட்ல ஈரோடு மெயின் ரோட்ல செல்வரதி அரிசி கடந்து ஒரு மிக பிரமாண்டான பெரிய அரிசி கடை செயல்படுவீங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செல்வரதி அரிசி கடை எங்க கடை தான், எங்க அந்த செல்வரதி அரிசி கடைக்கு பக்கத்திலேயே ஜீவநிதி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா சூப்பரா ஒரு பெரிய நிறுவனம் செயல்படுது. நம்ம ஆபீஸ்க்கு மட்டும் வாங்க மேடம், வாங்க மேடம். நம்ம இருக்கு மேடம், வாரத்துக்கு 7 நாள் நம்ம ஆபீஸ் இருக்கும். வாரத்துக்கு 7 நாட்களும் நம்ம ஆபீஸ் வந்து ஒர்க்கிங் இருக்கு மேடம். ஒர்க்கிங் டே தான். நீங்க தாராளமா நீங்க வாங்க மேடம், வாங்க. அது மட்டும் இல்ல மேடம், 40 ப்ராஜெக்ட் வெற்றிகரமா முடிச்சிருக்கேன் மேடம். திருச்சி மட்டும் 40 ப்ராஜெக்ட் வெற்றிகரமா முடிச்சிருக்கேன். பணம் கொடுத்த எல்லாருக்குமா சிறப்பா சூப்பரா அருமை கரை பண்ணி கொடுத்துருக்கிறேன். மக்களுடைய பேராவர் பெற்ற அருமையான நிறுவனம், சூப்பரான நிறுவனம் தான் ஜீவநிதி. அது மட்டும் இல்லாம திருச்செங்கோடு நீங்க ரிங் ரோடு நிறைய வருது மேடம், நிறைய ரிங் ரோடு போட்டிருக்காங்க. ரிங் ரோடு பக்கத்துல எல்லாம்
ஆமா பிரம்மாண்டமா பெரிய பெரிய சைட்டும் நீங்க போட்டு வெற்றிகரமா நம்ம முடிச்சிருக்கோம். அதனால இது ஒரு நாள் நீங்க வாங்க மேடம். நீங்க நம்ம ஜீவநிதி ரீல்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஆபீஸ்க்கு மட்டும் வந்தா போதுங்க. எங்க மேனேஜர், எங்க கார் டிரைவர் உங்களை பாதுகாப்பா பத்திரமா கொண்டு இடத்த காட்டிட்டு ஆமா நீங்க வந்து உங்களை பாதுகாப்பா பத்திரமா கொண்டு உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுவாங்க மேடம். கண்டிப்பா குடும்பத்தோட வாங்க மேடம், குடும்பத்தோட வாங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு வந்துருங்க. சத்தமா பேசலாம், ஓகேவா? சரி, ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அதாவது மேடம் 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு மனைங்கிறது மிகப்பெரிய சாதனை. கண்டிப்பா, ஆமா அது மிகப்பெரிய சாதனை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், நிறைய ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க. ஆமா, நடுத்தர மக்கள் பயன்பெறுவாங்க. இந்த பெயிண்டிங் தொழில் செய்யறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, விவசாயம் பண்றவங்க, நெசவு தொழில் செய்யறவங்க, நிறைய பட்டையில வேலை செய்யறவங்க, தினக்கூலி நிறைய பேர் இன்னைக்கு நம்ம மாவட்டத்தை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தினசரி வேலை செஞ்சுதான் சாப்பிட முடியுங்க. தினமா வேலை செஞ்சா மட்டும்தான் அவங்க வீட்டுல அடுப்பு உழ வைக்க முடியும். அவங்க வீட்டுல பிள்ளைகள் குழந்தைகள் வந்து சாப்பாடு சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு கூலி வேலை செய்யறவங்க நிறைய பேர் நம்ம திருச்சியோட சுத்தி, நம்ம நாமக்கல் சுத்தி, ஈரோடு சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இன்னைக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, நம்மளாம் சொந்தமா கார்டு வாங்க முடியுமா, இன்னைக்கு ரேட்ல ரொம்ப ஏறி போச்சு, நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சு வருத்தத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சந்தோஷமா நான் சொல்லுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு ராஜாசிங் அண்ணாச்சி ஆபீஸ்க்கு வந்தா போதும், நீங்க உடனே உங்க பிளாட்டை கிரை பண்ணிட்டு 10 பேர் வீடு திரும்பி போயிடலாம். ஆமா மேடம், அதனால வாய்ப்புங்கிறது ஒரு முறை வரும் மேடம், அதை நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த நல்ல இந்த இறைவன் வந்து நல்லவர் மேலும் தீயர் மேலும் தன்னுடைய மழையை பொழிவு பண்ணிக்கிறாராம். அப்ப மழை வருது, அப்ப அந்த மழை வரும்போது அதை நம்ம பயன்படுத்த தெரியணும். ஆமா, இது பயன்படுத்துறவங்க அதை தண்ணியை நல்லா அருமையா அற்புதமா மழை நீர் சேகரிப்பு தொட்டிகளை சேகரிச்சு அந்த தண்ணியை பயன்படுத்தி அருமையா வெள்ளாமை செஞ்சு விவசாயம் பண்ணி நல்லா அதுல வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு அழுடை எடுத்துருவாங்க. ஆனா அந்த அவன் தெரியும் சொல்லுவாங்க, காற்றுல தூத்திக்கொள். ஆமா, காற்று அடிக்கும்போது தூத்தணும். ஆமா, அதே போல வந்து இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது ஓடி வந்துடணும். ஆமா, அண்ணாச்சி ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, இந்த ஆஃபர் உடனே பயன்படுத்துவோம். 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் கொடுக்குறாரு, அப்ப நம்ம வாங்கிக்கிறோம்னு சொல்லி நீங்க நிறைய பேர் வந்து நம்மள இந்த நல்ல ஆஃபர்ல பயன்படுத்துறாங்க. அண்ணாச்சினாலே ஆஃபராக அண்ணாச்சி. ஆமா, நிறைய ஆஃபர் அள்ளி கொடுத்துருக்கேன். ஆமா, நிறைய பேருக்கு வந்து எனக்கு பைக் கொடுத்துருக்கேன் மேடம், அதை தங்க காசு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த லைவ்ல நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 50 பேருக்கு இன்னொரு ஆஃபர் நான் இந்த லைவ்ல சொல்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு இல்ல தலைவிகள் பயன்படுத்தக்கூடிய தட்டு, டம்ளர், டிபன் பாக்ஸ், ஹாட் பாக்ஸ் உட்பட ஒரு 32 பொருள் கொண்ட ஒரு அருமையான ஒரு பேக்கேஜ், ஒரு பாக்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன் மேடம். ஆமாங்க, இந்த 50 பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் மேடம். ஆமா, இந்த 50 பேருக்கு மட்டுங்க 1 லட்சம் பிளாட் கொடுக்குறது மட்டும் இல்லாம 32 பொருள் கொண்ட வீட்டுக்கு இல்ல தலைவிகள் தினமும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான சமையல் கிச்சன் செட்டு சூப்பரா இருக்கு மேடம். வேற லெவல்ல கிச்சன் செட். அதான் நான் சொல்லிட்டேன், நீங்க எப்போ வந்தாலும் ஒரு தூளான ஆஃபர் இருக்கும். இந்த டைம் வந்துட்டு பிடிச்சிட்டீங்க, நீங்க வந்துட்டு வீட்டு இருக்கிற விமன்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டீங்க. இதுக்காகவே வந்துட்டு கிச்சன் செட் 1 லட்சம் ரூபாய் பரவாயில்ல அப்படின்னு வந்து வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெகா ஆஃபர். ஸோ ப்ளீஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மேடம், நம்மளை தேடி மக்கள் வராங்க. ஆமா, நம்மளை தேடி நம்மளை நம்பி ஜீவனை நம்பி எத்தனை பேர் பணம் கட்டி நம்ம சொத்தை நம்ம கருமணி கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ஏற்றம், பொருளாதாரத்தில் இன்னைக்கு எல்லாரும் மேன்மையா இருக்காங்க. ஆமா, அப்படிங்கிற பட்சத்தில் மேடம் அந்த நம்ம நம்பி வர மக்களுக்கு நம்ம வந்து எப்போதும் நல்லது செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த கிச்சன் செட்லாம் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்கும்போது அந்த இல்ல தலைவிகள் ஐயோ அண்ணாச்சிட்டு வந்து பணத்தை கொடுத்தோன்னா சொத்து கருமணி கொடுத்துட்டாரு, அது ஒரு வறுமையை அனுப்பக்கூடாது. நான் வந்து என் கஸ்டமர் வீட்டுக்கு போனா என்ன சும்மா அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அண்ணாச்சி வந்துட்டாரு, ஒரு காப்பி போடுவோம், ஒரு பூஸ்டர் போடுவோம், ஒரு ஆர்லிஸை போடுவோம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணும் அப்படின்னாவே அதுக்கே வந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு இடம் நாங்க கிரயம் பண்ணி தரங்க, வீட்டுல அத்தனை பொருளும் வாங்கி தரங்கன்ற மாதிரி நீங்க ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகாம இருக்கிற பொண்ணுக்கே மெகா ஆஃபர். கல்யாணம் பண்ணும்போது இடமும்
வீட்டுல இருக்கிற அத்தனை பொருளையும் வாங்கி சூப்பர், அருமை மேடம், அருமை மேடம், அருமை. சூப்பர், வேற லெவல்ல இருக்கு அண்ணாச்சி. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அண்ணாச்சி இவ்ளோ குறைவா எங்களுக்கு வந்துட்டு இடம் வாங்குறதுக்கு இவ்ளோ வசதிகளை பண்ணி கொடுத்திருக்காரு. அவரே வீடு கட்டியும் கொடுத்துட்டா இன்னும் கம்மியா எங்களுக்கு கிடைக்கும், வெளியில யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். அதாவது என்ன கேட்டீங்க மேடம், இன்னைக்கு வந்து நம்ம புளியம்பட்டியில நம்ம 150 பிளாட் பிரம்மாண்டமா புதுசா அமைச்சு கொடுத்துருக்கிறோம். அற்புதமா 40 தார் சாலை, அது மட்டும் இல்ல ஈபி வசதி, தண்ணி வசதி, பிரம்மாண்டமான மிகப்பெரிய தண்ணி தொட்டி கட்டி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம 5 வீடு நம்ம சிறப்பா கட்டி வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நம்ம வந்து அதுல ஒரு 3 வீடு சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. சேல்ஸ் ஆனது மட்டும் இல்ல அந்த 3 வீட்டுல மக்கள் குடியிருக்கிறாங்க. இன்னும் 2 வீடு விற்பனைக்கு வச்சிருக்காங்க. எதுக்கு அது மட்டும் இல்ல இன்னும் 10 வீடு நாளை சொந்தமா ஏன் இன்ஜினியர் வச்சுங்க, நல்ல அனுபவமிக்க சிறப்பான சூப்பரான இன்ஜினியர் வச்சு நானும் இந்த 10 வீடு கால் போட்டு நான் வந்து வீடு கட்டி கொடுக்க போறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அண்ணாச்சி நீங்க வந்து இந்த ரீல்ஸ் நல்லா பண்றீங்க, நீங்க அது மட்டும் இல்லாம பில்டர்ஸ் தொழிலும் ரொம்ப சிறப்பா அருமையா பண்றீங்க, நீங்க கட்டி கொடுத்த வீடெல்லாம் பார்த்திருக்கோம், எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பரபரப்பான உலகம் மேடம். அதாவது வந்து ஒரு டீச்சர்ஸா இருக்காங்க, ஒரு டாக்டரா இருக்காங்க, அது மாதிரி பல கம்பெனில மேனேஜரா இருக்காங்க. அவங்களும் ஒரு வீடு கட்டணும், அவங்களால நின்று அதை பார்க்க முடியல. ஆமா, அது கரண்ட் தண்ணி ஊற்றணும், நல்லா சிமெண்ட்டை போடணும், தேவையான மண்ணை அதில் வந்து யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கோவிட வந்து கவனிக்கவே அவங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ராஜாசிங் அண்ணாச்சி ஒரு நம்பிக்கையான மனிதர், ஒரு நல்ல மனிதர், அவர்கிட்ட நம்ம இந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா அதை சிறப்பாக பண்ணி தந்துடுவோம்னு சொல்லி நிறைய நம்ம நம்பி நிறைய பேர் நம்ம தந்துட்டே இருக்காங்க. அதாவது ஒவ்வொருவருக்கும் நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம செயல்படுறதுனால நிறைய பேர் நம்மகிட்ட வந்து நம்ம எங்க எல்லாம் பிளாட் போட்டிருக்கோமோ அங்கே வீடு கட்டி கேட்கறாங்க. எல்லாமே வீடு கட்டி கொடுத்துட்டே இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம கந்தம்பாளையத்துல ஒரு வீடு, சூப்பரான வீடு மேடம், கீழே 2 பெட்ரூம், மேல ஒரு பெட்ரூம், வீட்டு எல்லாம் வேலை முடிஞ்சு ரெடியா இருக்குங்க. ஆமா, அதாவது வந்து 5 லட்சம் கொடுத்தா போதும், வீட்டு எல்லாம் பேங்க்ல போட்டு கொடுத்துறாங்க. ஆமா, வீட்டு சார் என் கையில கொடுத்துறாங்க, நாளைக்கே பால் கைக்கலாம், அந்த அளவுக்கு ரெடியா வச்சிருக்கிறேன். நான் புளியம்பட்டி நம்ம போட்ட பிளாட்லங்க 2 வீடு சிறப்பா சூப்பரா அருமையா வேலை முடிஞ்சு எல்லாமே வந்து வீட பார்த்து கம்பீரமா இருக்குங்க. ஆமாங்க, அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 5 லட்சம் கொடுத்தா போதுங்க, வீடு எல்லாமே நான் பேங்க்ல போட்டு கொடுத்துறேன். ஒரு காலர். சூப்பர். ஹலோ ஹலோ, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுறீங்களா? எனக்கு இது சொல்லி பல வருடங்கள் ஆச்சு. ப்ளீஸ் உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா இங்க நல்லா பேசலாம். அதான் பிரச்சனை. டிவி வால்யூம் ப்ளீஸ், யார் கால் பண்ணாலும் டிவி வால்யூம் மியூட்ல வச்சுட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு நாங்க பேசுறது கிளியரா கேட்கும், நீங்க பேசுறது எக்கோ இல்லாம கிளியரா கேட்கும். ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது இந்த டிவி வால்யூம் மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2015ல இருந்து லைவ் வந்தேன்னா டிவி வால்யூம் பண்ணுங்க, டிவி அப்பெல்லாம் ரெகுலர் லைவ்ல வந்துட்டு நம்ம அதை சொல்லி சொல்லி நார்மலா எனக்கு அது வேர்டாவே மாறிடும். ஸோ இது ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அந்த வால்யூம் வச்சு இது பண்ணும்போது அட கடவுளே சூப்பர் என்னாச்சு. நீங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வர அந்த 50 பேருக்கு ஒரு அழகான இன்னும் பம்பர் ஆஃபர் கொடுத்திருக்கீங்க. இது எல்லாமே தாண்டி இப்போ கரண்ட்ல உங்களோட அந்த 2 ப்ராஜெக்ட் வெற்றி நகர், இன்னொன்னு என்ன அது மட்டும் இல்லாம புளியம்பட்டியில நம்ம சைட் வந்து சிறப்பா சூப்பரா ஒரு 100 பிளாட் அருமையா செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒரே காலர். ஹலோ ஹலோ ஹலோ, திருச்செங்கோட்ல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க, உங்க பேர் என்ன? விஜயலட்சுமி மேம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, மியூட் பண்ணிட்டீங்களா? ஹலோ, இருங்க அண்ணாச்சிட்ட பேசுங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், டிவி வால்யூம் மியூட் பண்ணிருங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், சொல்லுங்க உங்க கேள்வி என்ன கேளுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் மேடம். பணம் கொடுத்த உடனே கிளம்பி தரேன் மேடம். பணம் கொடுத்த உடனே கையில காசு வாயில தோசைன்னு சொல்ல மாதிரிங்க. பணம் கொடுத்த உடனே உங்களுக்கு கரை பண்ணி கொடுத்துறேன். சொத்து உங்க பேர கரை பண்ணி ஒரே பத்திரத்துக்கு வேலை கொடுத்துறேன் மேடம். திருச்செங்கோட்ல ஈரோடு மெயின் ரோட்ல செல்வருக்கு அரிசி மேடம். மேடம் திருச்செங்கோடு சுத்தி 40 ப்ராஜெக்ட் இருக்கு மேடம். 40 ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஆமா, நீங்க செல்வருக்கு அரிசி தெரியுங்களா? திருச்செங்கோட்ல ஈரோடு மெயின் ரோட்ல செல்வருக்கு அரிசி தெரியுங்களா? அரிசி கடை பக்கத்துல நம்ம ஆபீஸ் இருக்குங்க. காலையில நம்ம ஆபீஸ்க்கு வந்துருங்க. நம்ம என்னங்க சூப்பர், ஃபர்ஸ்ட் வர 50 பேர் இருக்குங்க. ஆஃபர் சொல்லுங்க. ஒரு மனை விலை 1 லட்சம் ரூபாய் தாங்க.
ஒரு மன விலை 1 லட்ச ரூபா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 50 பேருக்குங்க. நீங்க காலையே வந்து 50,000 கொடுத்து நீங்க புக் பண்ணிக்கிறீங்க மேடம். ஆமாங்க, ஒரு பிளாட்டோட 1 லட்ச ரூபா, ஒரு பிளாட்டுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து ரசீது போட்டு கொடுத்துருவாங்க. மீதி 50,000 ரூபாய் நீங்க 1 மாசத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சொத்தை உங்களுக்கு கரை பண்ணி கொடுத்துருவோம் மேடம். உடனே கரை பண்ணி தரேன் மேடம், உடனே கரை பண்ணி தரேன் மேடம். முதல்ல வர 50 பேருக்கு 1 லட்ச ரூபாய். முதல்ல 50,000 கொடுத்துறீங்க, மீதி 50,000 எப்ப தருவீங்க? பண்ணி தரேன் வாங்க மேடம், கண்டிப்பா பண்ணி தரேன் வாங்க. வெல்கம், அன்போடு உங்களை வரவேற்கிறேன். இல்ல மேடம், ஒரு 30 பிளாட் புக் ஆயிடுச்சுங்க, 20 பிளாட் இருக்குங்க மேடம். ஆமா, அந்த 20 பிளாட்ல அது நீங்க 2 பிளாட் வாங்கிடுங்க. உங்களை அந்த ஆஃபர் கண்டிப்பா உங்களுக்கு தரேன் மேடம், வாங்கிடுங்க மேடம். ஆமா மேடம், காலையில நம்ம ஆபீஸ் வந்துருங்க மேடம், வந்து நீங்க ஒரே புக்கிங் போட்டுங்க மேடம். வணக்கம் மேடம், வணக்கம் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொடுக்குற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் மனசார வாழ்த்துறேன். என்ன வாடிக்கையாளர்களே, 1 லட்சம் ரூபாய்க்கு பிளாட் தமிழ்நாட்டில் நீங்க வாங்க முடியாதுங்க. அதனால வந்து உங்களுக்கு 1 பிளாட் வேணுமா 2 பிளாட் வேணுமா நீங்க நாளைக்கு நம்ம ஆபீஸ் வந்துருங்க. திருச்செங்கோட்டை ஈரோடு மெயின் ரோட்ல செல்வருதி அரிசி டிப்போ பக்கத்துல நம்ம ஜீவனி ரீல்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஆபீஸ் சிறப்பா சூப்பரா செயல்படுது. நம்ம சைட்டு நம்ம ஆபீஸ் வந்தா போதும், நம்ம மேனேஜர்ல உங்க அன்போடு உங்களை வெல்கம் பண்ணி வரவேற்பாங்க. நீங்க இடத்த பார்க்கலாம், நம்ம காலையில இடத்த பார்க்கலாங்க. ஒரு பிளாட்டுக்கு வந்து 50,000 கொடுத்தா போதுங்க. நீங்க 50,000 நான் 1 மாசம் டைம் தர்றேன். நீங்க 1 பிளாட் வேணுமா 2 பிளாட் வேணுமா புக் பண்ணிடுறீங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, படைக்கு பிந்துங்கள் பந்திக்கு முந்துகள் சொல்லுவாங்க. ராஜாசிங் அண்ணாச்சி தருகிற ஒரு பிளாட் 1 லட்சம் ரூபாய். முதல்ல வர 50 பேருக்கு மட்டும்தான், முந்தினா மட்டும்தான் கிடைக்கும். நம்ம காற்றுள்ள வரும்போது தூத்துக்குடி பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம மழை வரும்போது அந்த மழை தண்ணி சேமிக்க நம்ம பழகணும். அதே போல இந்த நல்ல ஆஃபரை எப்போது எல்லாம் தர முடியாது. நிறைய பேர் அதை கேட்டுட்டு இருந்தாங்க. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், கூலி வேலை செய்வாங்க, பெயிண்டிங் தொழில் செய்வாங்களா, நம்ம கடையில் அரிசி வாங்குற ஒவ்வொரு வாடிக்கையும் சொன்னாங்க, அண்ணாச்சி இதுக்கு ஒரு கம்மி பட்ஜெட் கொடுங்க அண்ணாச்சி, உங்களை வந்து நாங்க மனசார வாழ்த்துவோம். நீங்க எத்தனை பேருக்கும் நீங்க தானம் பண்றீங்க, தர்மம் பண்றீங்க, என்னென்னவோ பண்றீங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நிறைய வாடிக்கையாளர்கள் நமக்கு மாதிரி ஒரு அன்பா கேட்டதுனால, ரிக்வெஸ்டா கேட்டதுனால நம்ம இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம். அதனால வந்து இந்த 50 பேருக்கு மட்டும் கொடுக்க முடியும். அதனால வந்து இந்த நீங்க நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற என்ன வாடிக்கையாளர்களே, இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. நம்ம உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், ஒரு ஏற்றம் வரும். மண்ணில் போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பல மடங்கு பொறுக்கிட்டு தான் இருக்கும். அதனால உங்கள் வாழ்க்கை தரம் உயர நம்ம இல்ல தலைவர்களே ஒரு நல்ல வாய்ப்பு. ஜீவனதிக்கு வாங்க, எங்க கம்பெனிக்கு வாங்க, குடும்பமா வாங்க. எங்க கார் ஏசி கார்ல எங்க மேனேஜர், எங்க டிரைவர், எங்க சைட் எல்லாம் சுத்தி கட்டுவாங்க. திருச்செங்கோடு 40 இடத்துல பிரம்மாண்டமா பெருசா அருமையா சிறப்பா எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய நல்ல நல்ல இடத்துல பிளாட் அமைச்சு கொடுத்துருக்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கொள்ள உங்களை வாழ்த்து உங்களை அன்போடு உங்களை வரவேற்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்தினால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதாவது ஒரு நல்ல வாய்ப்பு, கடவுளா கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. ஆமா, இந்த வாய்ப்பை தர்றது வந்து ஒரு நல்லது ஒரு மனிதன் நல்லது செய்யறோம் அப்படின்னா அது கடவுளே வந்து நமக்கு நேரம் செய்யற மாதிரி. ஆமா, நம்மளுக்கு ஒரு மனிதர் நல்லது செய்யறாருன்னா அந்த மனிதன் மூலமாக இறைவனே நமக்கு நன்மை செய்யற மாதிரி. அதனால இந்த நல்ல வாய்ப்பெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொண்டு, ஆமா நீங்க வந்து ஜீவனதிக்கு வாங்க, நம்ம ஆபீஸுக்கு வாங்க, உடனே புக்கிங் போட்டுக்கிறீங்க. 50 பேருக்கு மட்டும் இந்த ஆஃபர் பயன்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு வாடிக்கையாளர்களையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். தேங்க்யூ அண்ணாச்சி. ஒரு ஸ்டே டியூன், ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். சூப்பர். சின்ன பிரேக் அப்புறம் ஓகே மேடம். வெல்கம் பேக் டு திஸ் ஷோ. சோ இன்னைக்கு வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு. காலர்ஸ் எல்லாம் தெரிச்சிட்டு இருக்காங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மனையா அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேக்ஸிமம் கால்ஸ் நம்ம அட்டன் பண்ணவே இல்லை, நம்ம நம்பர்ஸ் மட்டுமே எடுத்து வச்சிருக்கோம். பிகாஸ் அவங்க எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டா கால் பண்ணி நேரா அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ணாச்சி எப்படி அண்ணாச்சி 1 லட்சம் ரூபாய்க்கு பிளாட்? எனக்கு புரியவே இல்லை. சூப்பர். அதான் மேடம் கிட்டத்தட்ட வந்துங்க அதுல வந்து ஒரு 300 பிளாட் இருக்கு மேடம். ஆமா, 300 பிளாட்லயே மேடம் 300 பிளாட்டையும் நான் 1 லட்சம் தர மாட்டேங்க. முதல்ல வர 50 நபர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் 1 லட்சம் கொடுக்குறேன் மேடம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த 50 பிளாட் புக் பண்ணதுக்கு அப்புறம் ரேட் வந்து கொஞ்சம் விலையை எச்சு பண்ணிடுவோம். ஆமா, அதனால எதுக்காக கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா மேடம், எங்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர் நான் வந்து வெளியில பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப மதிப்பு மரியாதை நேசிக்கிறாங்க. எங்க கண்டாலும் பெரிய நம்ம கை கொடுக்குறாங்க, நம்ம மிஸ் பண்றாங்க. அப்ப அவங்க சொல்ற அந்த இந்த அதாவது ஒரு கார்ல கூட போயிட்டு டிகிரில டீ ஷர்ட்லாம் கூட ஏதாவது ஒரு கூலி வேலை செய்யறவங்க நம்ம பார்த்தோம்னா ஆசையை ஓடி வந்துடுறாங்க. ஏதோ ரஜினிகாந்த் பார்த்த
மாதிரி அண்ணாச்சி சூப்பரா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்க லைவ்ல பார்த்தேன்னாச்சு, டிவில பார்த்தேன்னாச்சு, டெய்லி வீட்டுக்கு வந்து கேட்கிறாங்க. நான் உங்க வீட்டுக்கு எப்ப சார் வந்து கேட்டோம்னா நீங்க டிவில வந்துடுறீங்க, லைவ்ல வந்துருங்க, டிவில வந்துருங்க கேக்குறாங்க. எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு அண்ணாச்சி உங்ககிட்ட. ஏன்னா லைக் எப்பவுமே ஒரு மனுஷன் சிரிச்சுட்டும் இருக்க முடியாது, நல்லது மட்டுமே பார்த்துட்டும் இருக்க முடியாது. கண்டிப்பா நீங்களும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நிறைய விதமான லைக் எப்படி சொல்றது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க. எப்படி அதெல்லாம் டீல் பண்றீங்க? மேடம் ஒண்ணே ஒண்ணு வேற ஒன்றும் மேடம், அதாவது மேடம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். கண்டிப்பா. ஆமா, இப்போ நல்லா கேளுங்க மேடம், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், ஒரு மேடு இருக்கும் ஒரு பள்ளமும் வரும். இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா மேடம், அவங்க வந்து அந்த அதாவது வந்து இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்குமா, அந்த ஏதோ ஒரு சின்ன துன்பம் இருக்குன்னா துன்பத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அதை நினைக்க கூடாது. ஆமா, அதை வந்து தூசிமே தட்டி உதறி விட்டுணுங்க. எவ்வளவு இன்பங்கள் இருக்கு, ஆமா எவ்வளவு நன்மைகள் இருக்குது. கடவுள் வந்து நல்ல கைகால இருந்திருக்காரு, நல்ல மனைவி இருந்திருக்காரு, நல்ல குழந்தைகள் இருந்திருக்காரு, இருக்க அழகான வீடு தந்திருக்காரு, நல்லா வந்து நம்மளுக்கு வந்து 3 வேளை நல்லா சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கொடுத்திருக்காரு, உடுக்க உடை தந்திருக்காரு, இருக்க இருப்பிடம் தந்திருக்காரு இறைவன். அதெல்லாம் நினைச்சு நினைச்சு இறைவனுக்கு நன்றி சொன்னாலே போதும் மேடம். ஆமா, அதாவது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து மறைஞ்சு போறோம். எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஓப்பனாக சொல்லுங்களா, ஆமா எங்க குடும்பத்துல கூட எனக்கே மனைவிக்கு கூட அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன சண்டைகள் ஆமாங்க, வரது இயல்பு மேடம். நான் வந்து என் மனைவி கிட்ட வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மேடம், எப்பவுமே சிரிச்சு தான் பேசிட்டு இருப்பேன். அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து ரொம்ப வந்து பாராட்டி பேசுவேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ரசம் வச்சிருந்தா கூட அந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும் போது ரசம் ரொம்ப சூப்பரா இருந்துமா, ஆனா ஒண்ணு மாதிரி ரசம் யாராலும் வைக்க முடியுமா, நேற்று கூட கோயம்புத்தூர் போயிருந்தேன், அன்னபூர்ண ஊர்லயே சாப்பிட்டேன், ஆனா அந்த ரசத்தை விட உன் கைப்பட்ட ஒண்ணுதான் அந்த ரசம் அவ்வளவு அழகா இருந்துச்சு. மனைவி அவங்க வந்து நான் பாசிட்டிவா பேசிட்டே இருக்கேன். அன்னபூர்வம் சூப்பரா இருக்கும், ஆனா எனக்கு என் மனைவி ரசம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படி சொல்லும்போது அந்த பெண்கள் ஒன்னே ஒண்ணு மேடம் என்ன எதிர்பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கணவன் ஆமா நம்மள பாராட்டணும். ஆமா, நம்ம அம்மா பாராட்டுறது அவங்களுக்கு வந்து ஒரு பெருசா தெரியாது, அந்த அந்த அவங்க அப்பா பாராட்டுறது அவங்களுக்கு பெருசா தெரியாதுங்க. ஆனா கணவன் பாராட்டும் போது உண்மையில அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி இப்படியெல்லாம் கண்டிப்பா கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல மேடம், அதை வந்துங்க இப்ப பெண்கள் வந்து ஒரு கார் ஓடுங்களா, கார் ஓடுறது மேடம், அது எவ்வளவுதான் நீங்க எத்தனை கோடி ரூபாய் போட்டு கார் எடுத்தாலும் அதுக்கு டீசல் போட்டாலும் கார் ஓடும். நீங்க 1 கோடி ரூபாய் போட்டு கார் எடுத்துருக்கீங்க வைங்களா, ஆனா கார் 1 கோடி போட்டு கார் வாங்கியிருக்கேன், நான் டீசல் ஊட்ட மாட்டேன், அந்த கார் ஓடணும் அப்படின்னா ஓடுமா? 1 கோடி போட்டாலும் ஓடாது, அது டீசல் போட்டாலும் ஓடும். அதே மாதிரி வந்து மேடம் நம்ம எப்போதும் வந்து நம்ம மனைவியை நம்ம சந்தோஷமா வச்சுட்டோம்னு வைங்களா மேடம், அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா மட்டும் வீட்டுல வந்து அவங்க எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்குவாங்க. அதுல மனைவி பாராட்டணும். ஆமா, மனைவி பாராட்டும் போதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கும், ஒரு பவர் கிடைக்கும். ஆமா, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல பெண்கள் வீட்டின் கண்கள். ஆமா, அது மட்டும் இல்ல பெண்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்ல மேடம் வந்து பெண்களை பாராட்டுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. பெண்களை மனதார பாராட்டணும். தெரியுதாச்சு, வீட்லயே சண்டை வருது இல்ல, சின்ன சின்ன சண்டை மட்டும் தான் வருது. இத வந்துட்டு எல்லா ஆண்களுக்கும் ஒரு பயங்கரமான வந்துட்டு ஒரு விஷயமா கொடுத்திருக்காரு. ஆஃபரோ சேர்த்து ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துட்டாரு. தயவுசெய்து அதை எல்லாருமே ஃபாலோ பண்ண பிரச்சனை கிடையாது. ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு மனுஷன் வந்துட்டு கோயில் கிட்ட போய் கேட்டானாமா, ரொம்ப அழகா இனிமையா பாடுற, ஆனா நீ கருப்பா இல்லாம கொஞ்சம் வெள்ளையா இருந்தா அழகா இருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோன்னு ஒரு லைக் ஒரு ரோஜா இருக்காமா, அந்த ரோஜாவை பார்த்து இவ்வளவு அழகா இருக்கே, முள்ளு மட்டும் இல்லைன்னா நீ இன்னும் செம்மையா இருப்பே அப்படின்னு சொன்னானாமா. இந்த பக்கத்துல அழகா படர்ந்து விரிஞ்சு கடல் இருந்துச்சாம். கடல் எவ்வளவு அழகா இருக்கு பார்க்க, நீ மட்டும் உப்பா இல்லாம தேன் மாதிரி தித்திப்பா இருந்தனா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னானாமா. அதுக்கு வந்துட்டு எல்லாம் 3 டென்ஷன் ஆயிடுச்சு. மனுஷனை பார்த்து கேக்குது, நீ கொஞ்சம் குறை சொல்லாம இருந்து இன்னும் நல்லா இருக்குமே. எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு குறை நம்ம கண்டுபிடிக்கல இந்த காலத்துல. எல்லாத்தையும் கொண்டு போய் மனைவிட்டு தான் கொட்டுவோம். நீ எது வச்சாலும் அதாவது ஒரு இந்த படத்துல வரும், குறை இருந்துச்சுன்னா டப்புன்னு சொல்லிடுவேன், நல்லா இருந்துச்சா சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு. அந்த குறைகளை தள்ளி வச்சுட்டு பாராட்டுற மனசு மனைவி கிட்ட மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் இருந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்க சொன்ன ஒரு விஷயத்த வந்துட்டு பயங்கரமா அட்மையர் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு காலர் பார்த்துடலாம். ஹலோ ஹலோ
ஆனா உங்க பேர் சொல்லுங்க. செந்தில் சார், நல்லா இருக்கீங்களா? ஓகே, அண்ணாச்சிட்ட பேசுங்க. செந்தில் சார் வாங்க சார். அண்ணாச்சி சார். சார் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். சொல்லுங்க சார். சார் சார் கேள்வி என்னங்க? சூப்பர் சூப்பர் சார். சார் ஒரு கேள்வி. சைட் சார் 1 லட்சம் ரூபாய். ஒரு பிளாட் 1 லட்சம் கொடுக்குறேன் சார். ஒரு பிளாட் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேங்க. அதான் சார் ஒரு பிளாட் வந்து 500 சதுரடிங்க. 500 சதுரடி 1 லட்சம் ரூபாய். 2 பிளாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 சதுரடி 2 லட்சம் ரூபாங்க. முதல்ல வர 50 பேர் கொடுக்குறோம் சார். திருச்செங்கோட்ல ஈரோடு மெயின் ரோட்ல நம்ம ஜீவனிக்கு ஆபீஸ் சிறப்பா சூப்பரா செயல்படுது. நம்ம ஆபீஸ் வந்தா போதும் சார். சைட்டை போய் நம்ம மேனேஜர் இருக்காங்க, டிரைவர் இருக்காங்க, சுத்தி காட்டிடுவாங்க. அது இல்லாம திருச்செங்கோட்ல ஒரு 40 வருடத்துல சிறப்பா சூப்பரா அருமையா வெற்றிகரமா 40 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன். கண்டிப்பா சார். நீங்க நாளைக்கு நம்ம ஆபீஸ் வாங்க சார். இல்ல சார் இல்ல சார். திருச்செங்கோட்ல சார் நாமக்கல் மெயின் ரோட்ல வேளாங்கோண்டப்பட்டி பக்கத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம் சார். வேளாங்கோண்டப்பட்டி பக்கத்துல அமைச்சு கொடுத்துருக்கிறோம். ஆமா சார். நம்ம ஆபீஸ் மட்டும் நீங்க நாளைக்கு வந்துருங்க சார். ஆபீஸ் வந்தீங்கன்னா போதும். நம்ம மேனேஜர் மற்ற நம்ம கார்ல உங்களுக்கு கூட்டு போய் இடத்தெல்லாம் காட்டிடுவாங்க சார். நீங்க பாக்கலாம் சார். வாங்க சார். சார் 10 நிமிஷம் பயணம். 10 நிமிஷம் பயணம். நீங்க குடும்பத்தோட நம்ம ஆபீஸ்க்கு வந்துருங்க. நம்ம கார்ல போய் இடத்த பார்க்கலாம். வாங்க சார். வாங்க. வெல்கம் சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது மேடம் மனைவிட்ட எவ்வளவோ நிறைகள் இருக்கும். அந்த நிறைய பார்க்காம ஏதோ ஒரு சின்ன குறைகள் இருக்கும். அது வந்து நம்ம வீட்டுல பிறந்த பிள்ளை கிடையாது, நம்ம வீட்டுல வாழ்ந்த பிள்ளை கிடையாதுங்க. இன்னொரு வீட்டுல இன்னொரு மகளா அங்க வந்து ஒரு ராணியை போல வாழ்ந்திருப்பாங்க. அவங்க நம்மளை நம்பி நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல நம்ம அம்மா போல வாழ்றாங்க. அப்போ அவங்க சைடுக்கு நம்ம யோசிக்கும் போது அவங்க நேசிக்கிறது நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து அவங்க செய்யற அந்த நல்ல காரியங்கள் நம்ம வந்து பாராட்டும் போது அவங்க அந்த குறையை திருப்திகள் சொல்ல தேவையில்லை. அந்த அவங்க செய்யற நல்ல காரியத்தை நம்ம வந்து தட்டி கொடுத்து பாராட்டினாலே போறோம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஸ்பீடா வருவாங்க. அப்போ அந்த குறைகள் எல்லாம் நிறைவாயிரும். ஆமா, அதனாலதான் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை என் வாழ்க்கையில நான் வந்து அதை அப்ளை பண்ணதுனாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். இன்னொன்னு சொல்ல விரும்புற மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனைவிட்டு போய் சண்டை போடக்கூடாது. நிறைய பேருக்கு தெரிய. ஆமா, நிறைய ரகசியத்தை சொல்லக்கூடாது. ஆனாலும் சொல்லிடுறேன். எப்படி கேட்டீங்க மேடம், இப்போ இந்தியா இருக்கு வைங்களா, இந்தியா வந்து பல நாட்டு சண்டை போட்டு இருக்கு வைங்களா. இந்தியா வந்து பக்கத்துல இருக்கு சீனா கிட்ட, பக்கத்துல அமெரிக்கா கிட்ட, பக்கத்துல சண்டை போட என்ன ஆகும்? இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதே மாதிரி கணவன் மணி சண்டை போட்டாச்சுன்னா பொருளாதாரம் பாதிக்கப்படும். என்னுடைய வாடிக்கையாளர்களே, நம்ம இல்ல தலைவர்களே, இல்ல தலைவிகளே, நீங்க ஒருத்தருக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழுங்க. கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை. ஆமா, இந்த வாழ்க்கையை சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழுங்க. நிறைவுகளை பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க. வீட்டுல கணவன் மணி சண்டை போட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் தங்காது, பொருளாதாரத்துல வெற்றி நோக்கி பயணம் பண்ண முடியாது. அதனால வந்து இல்ல தலைவிகளா நீங்க விட்டு கொடுத்து வாழுங்க, இல்ல தலைவர்களா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும்போது உங்க வாழ்க்கையில பணம் கோடி கோடியா கடவுள் கூரை பிச்சுட்டு கொடுப்பாரு சொல்ல மாட்டேன், வானத்தை திறந்து உங்க வாழ்க்கையில் கொட்டிக் கொண்டே இருப்பார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால என்னுடைய வாடிக்கையாளர்களே, இல்ல தலைவிகளே, இல்ல தலைவர்களே, குடும்பத்துல சந்தோஷம் ரொம்ப முக்கியம், மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நேரத்தையும் நீங்க சந்தோஷமா நீங்க பயணம் பண்ணுங்க. நீங்க பாசிட்டிவா சிந்திங்க. மனைவியை நீங்க வந்து மனசார வாழ்த்துங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ரசிச்சு நல்லா இருக்கு, சூப்பரா செஞ்சீங்க, நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்குமான்னு சொல்லி நீங்க மனைவியை வாழ்த்தும் போது அவங்க என்ன ஒரு இப்போ செயல்படுறத பார்க்கலாம் என்ன 50 மடங்கு சிறப்பா சூப்பரா செயல்படுவாங்க. அதனால சந்தோஷம் தான் முக்கியம். அது வந்து கடவுளை என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லி கடவுளே அதான் சொல்றாரு. அதாவது வந்து நம்ம வந்து மகிழ்ச்சி இல்லாம நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம நின்னா கூட கடவுளை நமக்கு உதவி செய்ய மாட்டேங்காரு. அதனால நம்ம வந்து குடும்பத்துல நம்ம மனைவிட்ட நம்ம சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைகள சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷத்தை உருவாக்க ஒரு கருவியை, ஒரு பாத்திரமா நம்ம மாறும்போது நம்ம வாழ்க்கையில பணம் பல மடங்கா பெருகி கொண்டே இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நிறைய வீட்டுல இன்னைக்கு பணம் சேரம் பண்ணி தரணும்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு சண்டை சச்சரவோடு இருக்காங்க. ஆமா, அவங்க மனைவிட்டு பேசி அவங்க சந்தோஷமா அவங்க வந்து ஒப்புரவாயிட்டான்னு வைங்களா,
ஆமா கடவுள் வந்து அன்னைக்கு சொல்லுவாங்க கூரையை பிச்சு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. நீங்க கூரையில பிக்க மாட்டாருங்க, அவர் கோடி வானத்தை கலந்து கொட்டுவார் என்பதை நான் லைவ்ல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சூப்பர் எனர்ஜி கண்டிப்பா கிடைக்கும். சோ அதே மாதிரி நம்ம 1 லேக்குக்கு ஒரு பிளாட் கொடுக்கறது வேற லெவல். அது வாங்குற வாடிக்கையாளருக்கு நீங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு குழுக்கள் முறையில வச்சிருப்பீங்க. ஒரு ஃபியூ கஸ்டமருக்கு முதல்ல எல்லாம் பஞ்ச் காரு, புல்லட், ஏசி, வாஷிங் மிஷின் ஒரு லிஸ்டே வச்சிருப்பீங்க. சோ அதே மாதிரி நீங்க எப்பவுமே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளாட் எப்படி விக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆஃபர் நீங்க எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பீங்க. சோ இது எல்லாமே தாண்டி அப்பாற்பட்டு லைக் ஒரு சில விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணணும்னு இருக்கேன், நெக்ஸ்ட் இந்த இடத்துல பண்ணணும்னு இருக்கேன், உங்க மனசுல ஒரு விஷயம் இருக்கும்ல. சோ அதை நாங்க இப்ப போட்டு வாங்க போறோம். சூப்பர் மேடம், அருமையான கேள்வி மேடம். அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து இருக்க இருப்பிடம், ஆமா அதாவது வந்து உண்ண உணவு, ஆமா உடுக்க உடை. ஆமா என்னுடைய அடுத்த கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம் அரிசி வியாபாரத்துல நான் ஒரு மிகப்பெரிய அளவுல நான் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். ரியல் எஸ்டேட் தொழில ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா நான் செயல்பட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன சரி ஆசைன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாண்டமான ஜவுளி கடை ஒரு உருவாக்கணும். அது என்னுடைய மிகப்பெரிய கனவு மேடம். அதுக்கு நான் ப்ராசஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க தமிழ்நாடு முழுவதும். ஆமா நீங்க வந்து எங்க பார்த்தாலும் சரிங்க ஜீவநிதி ரியல் எஸ்டேட் இருக்கிற மாதிரி ஆமா ராஜசிங் அனஜி ஜவுளி கடை ஆமா ஒவ்வொரு தாலுகாவிலையும் நான் திறப்பேன் என்பதை இந்த லைவ்ல நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சோ நீ சீக்கிரமா நிச்சயமா அந்த ப்ராசஸ் எல்லாம் உடனே நடக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே எனக்கு வந்துட்டு ஆஃபர் தான். கண்டிப்பாங்க வந்துட்டு எனக்கு தனி ஆஃபர், உங்க எல்லாத்துக்கும் ஒரு தனி ஆஃபர் கொடுப்பாரு கண்டிப்பா. சோ சீக்கிரமா வந்துட்டு ஜவுளி கடைனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பதான் நீங்க வந்துட்டு லைவ்ல கூப்பன்ஸ் எல்லாம் அதாவது மேடம் கூப்பன் கொடுக்க மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நான் ஆசைப்படுறதை விடங்க என் இல்ல தலைவி என்னுடைய மனைவிக்கு பயங்கர ஆசை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க நீங்க பெரிய தொழில் அதிபரா இருக்கீங்க, நாங்க வந்து இல்ல தலைவர் நாங்க வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கோம், எனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு விடுங்க. நாங்களும் அதை நாங்க கவனிக்க வச்சு என்னை விட என்னுடைய மூத்த மகள் அவளுக்கு ரொம்ப ஆர்வம். அப்பா டாடி நீங்க எனக்கு ஒரு ஜவுளி சாம்ராஜ்யமே நம்ம பண்ணணும் டாடி, இதே நம்ம கையில் இருக்கணும் டாடி, ஏழை மக்கள் திக்கற்ற பிள்ளைகள் அவங்க நடுத்தர மக்கள் ரேட் கம்மி கொடுப்போம் டாடி, ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய மகளுடைய விருப்பத்துக்காக என் மனைவியுடைய விருப்பத்துக்காக நான் வெகு சீக்கிரம் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு முழுவதும் ராஜசிங் அனர்ஜி ஜவுளி கடை திறக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியை தெரிவிப்பது மட்டும் இல்லாம விலை ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன். மக்களுக்காக நான் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை பயன்படுத்தி வாழ்பவன் அந்த ராஜசிங். ஆனா எது செஞ்சாலும் சரி மக்களுக்காகவே செய்வேன், கம்மி ரேட்டும் கொடுப்பேன், நிறைய செய்வேன், நன்மை செய்வேன் என்பதை நான் சந்தோஷமா தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். நிச்சயமா நீங்க எப்பவுமே நல்லதுதான் செய்வீங்க, இன்னும் மேலும் நல்லது நிறைய செய்யணும், அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் இருக்கணும் நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். எல்லா இடத்துல கால் வச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயங்கள் தான் நடக்கும். அதே மாதிரி உங்களோட அரிசி தொழில எதுனா ஆஃபர்ஸ் வச்சிருக்கீங்களா? ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அப்ப கண்டிப்பா அதுலயும் எதுனா ஒரு ஆஃபர் இருக்கும்ல, அதையும் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ ஏதாவது ஆஃபர் நம்ம கடையில இருக்காங்க? ஆமா மேடம் நான் சொந்தமா ஒரு அரிசி தயார் பண்றேன் மேடம், ஒரு பிராண்டு. ஆமா செல்வரதி அரிசி டிப்போல செல்வரதி ராயல் ஏக்கிச்செடி அரிசி தயார் பண்றேன். ஆமா அது என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அரிசி வந்து நல்லா சன்னமா இருக்கும். அது மட்டும் இல்ல சாப்பிட்டாச்சுன்னா நல்லா ஈஸியா ஜீரணம் ஆயிரும். அது மட்டும் இல்லாம அந்த அரிசி வந்து அதிகமா கெமிக்கல் பாலிசி எதுவுமே இருக்காது மேடம். ஆமா அது மட்டும் இல்ல என்னன்னு கேட்டா அந்த செல்வரதி அரிசி போல இந்த ராயல் ஏக்கிச்செடி சாப்பிடுறதுக்காகவே அது வாங்குறதுக்காகவே ஒரு ரசிகர் மன்றமே இருக்காங்க. ஆமா அவங்களுக்காக நான் ஸ்பெஷலா அதை நான் நெல் வாங்கி நான் ஸ்பெஷலா அரைச்சி நான் பிராண்ட் பண்ணி நான் செயல்படுத்தி நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அந்த நீக்கிச்செடி நீங்க சாப்பிட்டு பாருங்க, ஒரு முறை சாப்பிட்டால் பல முறை ருசிக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு பதிவு செய்து மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீங்க இதை சொன்னதே கிடையாது. நீங்க ஒரு ஓனா வந்துட்டு ஒரு அரிசி இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நார்மலா ஷாப் வச்சிருப்பாங்க எல்லா இதுவும் விற்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க அதை ப்ரொடியூஸ் பண்றீங்கும் போது டெஃபினட்டா டேஸ்ட் பண்ணுவேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. அடுத்த லைவுக்கு வரும்போது எனக்கு கொஞ்சமா ஒரு அரிசி எடுத்துட்டு வந்துடுறீங்க. ஃபர்ஸ்ட் நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து ரெகுலரா ஆர்டர் கொடுத்துறோம். கண்டிப்பா மேடம், ஒரு சிப்பம் கொண்டு வந்துடுறேன் மேடம். இந்த அரிசி வந்து மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி ஃப்ரீயா பண்றேன். ஒரு சிப்பு அரிசி கடையில தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி ஃப்ரீயா கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல திருச்செங்கோடு மக்களுக்கு அரிசி தேவை அப்படின்னா அடுப்புல வந்து தண்ணிய காய வச்சுட்டு
நம்ம அரிசி டிப்போக்கு ஃபோன் பண்ணா போதும், நம்ம கடை பசங்க 10 பசங்க 10 பேர் ரெடியா இருப்பாங்க. ஆமா, அவங்க அடுத்த 2 நிமிஷத்துல வீடு அரிசி கொடுத்துருவாங்க. கண்டிப்பா. ஆமா, டெலிவரி ஃப்ரீயா பண்றேன். திருச்செங்கோடு மக்களுக்கு 2 நிமிஷத்துல டெலிவரி பண்ணிடுவேன். ஆனா தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு வந்து டெலிவரி ஃப்ரீயா பண்றேன். ஒரு நாள் டைம் எடுக்குங்க. எல்லாம் மேட்டூர் பார்சல்ஸ் நாங்க புக் பண்ணுவோம், எல்லாம் அவங்க வீடியோ டெலிவரி பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஆஃபர் என்னன்னு கேட்டீங்க. ஒரு சிப் அரிசி வாங்கினா 1 கிலோ பிரியாணி ஃப்ரீயா கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இல்ல தலைவிகளை மாவாட்டி வைக்கிற மாதிரி அருமையான ஒரு சம்பளம் ஃப்ரீயா கொடுக்குறேன் மேடம். ஒரு சிப் அரிசியும் கொடுத்து 1 கிலோ பிரியாணி ஃப்ரீ கொடுத்து அற்புதமான அருமையா இல்ல தலைவிகள். அப்ப நெக்ஸ்ட் லைவ்ல அந்த சம்பளத்துல எனக்கு வந்துட்டு ஒரு அரிசி வரப்போது, அது கன்ஃபார்ம் மேடம். உங்களுக்கு வந்து சம்பளமா வாங்கிடுங்க, 1 கிலோ பிரியாணி ஃப்ரீ வாங்கிடுங்க, 1 சிப் அரிசி வாங்கிடுங்க மேடம். இட்லி வாங்கினீங்கன்னா தக்காளி சட்னி ஃப்ரீ, இட்லி வாங்கினா தேங்காய் சட்னி ஃப்ரீ, இட்லி வாங்கினா போத சட்னி ஃப்ரீ, ராஜசிங் அழைச்சிட்டா ராயல் லேக்கிச்சிட்டு 1 சிப்பா வாங்கினீங்கன்னா 1 கிலோ 150 மதிப்பு பிரியாணி ஃப்ரீயா கொடுத்துறேன். அற்புதமான அருமையான இல்ல தலைவிகள் விரும்புற மாதிரி அற்புதமான சம்பளம் ஃப்ரீயா கொடுத்துறேன். ஆமா, இந்த ஆஃபர் எல்லாம் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் பயன்படுத்திக்கொள்ள மனதார வாழ்த்துறேன். கண்டிப்பா நினைச்சு எல்லாருமே இது வந்துட்டு யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ, வீட்டுல ஹோம் மேக்கிங் கேர்ள்ஸ் பார்த்துட்டு இருக்க விமன்ஸ் எல்லாருமே பயங்கரமா என்னது சம்பளம் தருவாங்களா அப்படின்னு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லாத்து வீட்லயும் அதுதான். எங்க பாட்டி எல்லாம் வந்துட்டு ஒரு சிப்பமே வாங்கிட்டு இருந்தாலும் அதுல ஓ அப்படிம்பாங்க, ஒரு குட்டியும் டப்பா ஃப்ரீயா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய ஹாப்பியா இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சம்பளமே நீங்க கொடுக்குறேன்னு போது, அது இல்லாம ஒரு பிரியாணி அரிசி எப்பவுமே எப்படி நச்சு இந்த ஆஃபர் மேல ஆஃபர். அதனாலதான் உங்களுக்கு அண்ணாச்சினா ஆஃபர் இருந்துச்சாட்டுக்கு. உங்க டாக் லைனா வச்சிருங்க நச்சு. நாளைக்கு நீங்க கடை திறக்கும் போது உங்களோட டாக் லைன் இதுவாதான் இருக்கும். ஒரு விளம்பரம் பண்றீங்கன்னா அந்த ஹேஷ்டாக் மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. ஆஃபர்னா அண்ணாச்சி, அண்ணாச்சினா ஆஃபர் சொல்லிட்டு இதுதான் நம்ம ஹேஷ்டாக். இதுக்கப்புறம் நம்ம பிசினஸ்ல எல்லாத்துலயுமே வைப்போம் ஹேஷ்டாக போடுறோம். சூப்பர் அண்ணாச்சி. நன்மை செய்த மேன்மொழி மேடம். நன்மை செஞ்ச மேன்மொழி. எந்த அளவுக்கு நல்லது செய்யறோமோ, எந்த அளவுக்கு மக்கள் ரெடியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை உயிர்ந்துட்டே இருக்கு மேடம். ஆமா, அதான் வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து பல வகையா நன்மை செஞ்சுட்டு இருக்கேன். ஆமா, நான் இன்னும் நல்லது செய்யணும், நன்மை செய்யணும் சொல்லி நான் மக்களை குறிச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கிறனாலதான் அந்த வழிகளை இறைவன் எனக்கு ஓபன் பண்ணி விடுறாரு. ட்ரெஸ் ஷாப் எப்படிங்க என்னாச்சு? குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமா இல்ல? குழந்தைங்க இருந்து மேடம் பெரியவங்க வரைக்கும் சிறப்பாக ஆமா ஏ டு ஜெட் எல்லாமே வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம சரவணா செல்வத்தில் அண்ணாச்சி கடை எங்க வந்தாலும் பிரம்மாண்டம் சூப்பர் அண்ணாச்சி வச்சிருக்காங்க. ஆமா, எனக்கு வந்து இந்த அண்ணாச்சி எனக்கு ரோல் மாடல். சரவணா செல்வரத்ன அண்ணாச்சி எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல். ஆமா, அருள்துறை அண்ணாச்சி பேர் அருள்துறை. ஆமா, அவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு சூப்பர் மேன். ஆமா, அண்ணாச்சி எல்லாமே எதை எடுத்தாலும் வெற்றிகரமா சூப்பரா பண்றாங்க. அண்ணாச்சி ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். அண்ணாச்சி நல்ல மனசு, நல்ல குணம். அந்த சரவணா செல்வரத்ன அண்ணாச்சியை போல, அருள்துறை அண்ணாச்சியை போல ஆமா வந்து பிரம்மாண்டம் பெரிய அளவுல நான் வந்து ஜவுளிக்கை ஓப்பன் பண்ணி மட்டும் இல்லாம அண்ணாச்சியை போல நிறைய ஆஃபர் கொடுத்து மக்களை ஒவ்வொரு சந்தோஷப்படுத்துதான் என்னுடைய விருப்பம் மேடம். நிச்சயமா, கண்டிப்பா அந்த ஆசைகள் எல்லாம் சீக்கிரமா வந்துட்டு நிறைவேறணும்னு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம லைவோட ஒரு எண்டிங் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. என்ன ஒரு விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? மேடம் ஒண்ணு மேடம், அதாவது வந்து இப்பவும் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்துல பணம் பெருகணும்னா கணவன் மணி சந்தோஷமா இருக்கணும். ஆமா, 2வது கணவன் மணி விட்டு கொடுத்து வாழணும். 2 3வது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் வந்துட்டுனாலே கணவன் மனைவிக்கு சமாதானம் மகிழ்ச்சி பெறுகிற மேடம். ஆமா, அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மேடம், வந்து இனிமே இந்த ஒரு சின்ன சின்ன குறைகளே பேசி 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 ஊடி பெருசாக்குறத விட அந்த சின்ன சின்ன நிறைகளை பேசி 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 நம்ம நிறைகளை பேசும்போது நிறைவானது வரும்போது குறைவானது மறைந்து போகும் மேடம். ஆமா, ஒரு கேள்வி மட்டும் கேட்டு லைவ்ல முடிக்க விரும்புறேன் மேடம். அதாவது மேடம், நீங்க வந்து நிறைய படிச்சிருக்கீங்க, சூப்பரா பேசுறீங்க. அவன் என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் மேடம். மேடம், ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த கோடை நீங்க அழிக்க கூடாது. ஆனா இந்த கோடை சின்னது பண்ணணும், அழிக்க கூடாது. எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க? இந்த கோடை அழிக்கவே கூடாது மேடம். ஆனா இந்த கோடை சின்னது பண்ணிடணும். மேடம் உங்களுக்கு தெரியல, நான் விளக்கமா சொல்றேன். இந்த கோடு இருக்குங்களா மேடம், இந்த கோடை வந்து நம்ம வந்து சின்னது பண்ணணும், அது அழிக்க கூடாது. பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடுங்க. பக்கத்துல பெரிய கோடு போட்டீங்கன்னா இந்த கோடு சின்னதாயிருது. அதே மாதிரி மனைவியை மனசார வாழ்த்தணும். ஆமா, மனைவி வந்து மனசார வாழ்த்தணும். அவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்க வீட்டுல, அதாவது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பெண்கள் வீட்டுல, அதாவது பேரு தான் ஹவுஸ் ஒய்ஃப். என் மனைவி பார்த்துட்டே இருக்கிறாங்க. காலையிலேயே அவங்க 4 மணிக்கு எழுந்திருவாங்க, நைட்டு வந்து 11 மணிக்கு தான் படுப்பாங்க. காலையில எழும்பி டீ போடுறாங்க, வீட்டை பாக்குறாங்க, குழந்தைகளை பாக்குறாங்க, வீட்டை சுத்தம் பண்றாங்க, பாத்திரத்தை சுத்தம் பண்றாங்க. இவ்வளவு வேலைங்க. நம்ம கண்மையில வேலை செய்யறவங்களுக்கு கூட கண்மையில வேலை செய்யற ஒரு 100
பசங்க பிள்ளைங்க வேலை செய்றாங்க, அவங்களுக்கு கூட மாசத்துல 4 நாள் லீவ் கொடுக்குறேன். மாசத்துல 4 நாள் அவங்களும் லீவ் கொடுக்குறேன். ஆனா என் மனைவிக்கு வந்து என் மனைவி மனசார வாழ்த்துறேங்க. அதாவது வந்து வருஷம் 365 நாளும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து அந்த நம்ம வந்து அந்த அவங்க செஞ்ச பெண்களை மனசார போற்றும் போது, ஒரு பெண்ணை நம்ம வீட்டுல நம்ம ஒரு மருமகளா வந்தவங்களா இருக்கட்டும், ஒரு மனைவியா வந்தவங்களா இருக்கட்டும், ஒரு கூட நம்ம பிறந்த ஒரு அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அவங்க மனசு வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்தி நம்ம வந்து அவங்களெல்லாம் நம்ம போச்சு பாதுகாக்கும் போது, அவங்க செய்யற கடமையெல்லாம் நம்ம கரெக்டா செய்யும் போது சந்தோஷம், சமாதானம், குடும்பமே ஒரு குட்டி ஒரு பரலோகம் மாதிரி மாறிடும் மேடம். கண்டிப்பா மேடம். அதனால வந்து அதாவது வந்து நம்ம வந்து சந்தோஷம் தான் முக்கியம். அதனால வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதனால வந்து பெரும்பாலும் வந்து நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு இந்த குறை பேசிட்டே இருக்காங்க. இப்படி சண்டை சச்சரவு குறை பேசும்போது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சண்டை சச்சரவு தான் பெருசாயிட்டே இருக்கும். ஆமா, அதுதான் வந்து எங்க பார்த்தாலும் அதிகமா நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால வந்து நம்ம வந்து எப்போதும் மகிழ்ச்சி விரும்பணும், சந்தோஷத்தை விரும்பணும், பாசிட்டிவா பேசணும். ஆமா, நம்பிக்கையான வார்த்தைகளை பேசணும். யானைக்கு பலன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தும்பிக்கையில இருக்கு. ஆமா, ஒரு மனிதனுக்கு பலன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கையில இருக்கு. அப்ப நம்பிக்கையான வார்த்தைகளை பேசும்போது நம்ம நிறைவானது வரும்போது குறைவாக ஒளிந்து போச்சு மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பற்றாக்குறையா இருக்கட்டும், நம்ம வீட்டுல இருக்கிற வறுமையா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிற சண்டையா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிற பிரச்சனை ப்ராப்ளத்தையே பேசிட்டு கூடாது. ஆமா, அதை ஒரு டைம் பேசணுமா தூக்கி தூர போட்டுருமா, அதுக்கு டச் பண்ணி குப்பத்தை போட்டுருணும். அதுக்கப்புறம் நல்ல கருத்துக்களை பேசணும், நல்லதை பேசணும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்பதை நான் ஆழமாக நான் நிகழ்ச்சியை பதிவு செய்ய விரும்புகிறேன். சூப்பர் அண்ணாச்சி, தேங்க்யூ சோ மச். உங்க ஷெட்யூல் எல்லாமே ஒதுக்கி ஒரு 1 hour எங்களுக்கு இவ்வளவு தூரம் டைம் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. உங்களோட அத்தனை ப்ராஜெக்ட்டுமே சீக்கிரமா வெற்றி அடையணும். நீங்க மேலும் மேலும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டே இருக்கணும்னு கிருஷ்ணா டிவி சார்பா நாங்க விஷ் பண்ணிட்டு இதோட நம்மளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து மீண்டும் மகன் சூப்பரான நிகழ்ச்சி சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜய் மாயா. உங்கள் ராஜசிங் அண்ணாச்சி. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி.